நமஸ்காரம். சோலாபுரியம்மன் கோவில் தோட்டப்பாளையம், வேலூர் தோட்டப்பாளையத்தில் இந்த கோவில் வந்து இருக்குது. இது ஏறக்குரிய ஒரு கிராம தேவதையாக இந்த அம்பாள் வந்து போற்றப்படுகிறாள். வேண்டியவருக்கு வேண்டியதை ஏதோ ஒரு கோயிலை உயர்த்தி சொல்லணுங்கிறதுக்காக இல்லை. இந்த கோயிலோட என்னோட அனுபவத்தில் நிறைய நார்த் இந்தியன் சிஎம்சிக்கு ட்ரீட்மெண்ட் வராங்க. அவங்க உயிரை பிழைக்க முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலையில் இந்த இடத்துல பூஜை பண்ணி நிறைய பேர் இந்த அம்பாவை ஒரு குலதெய்வமாகவே ஏற்றுட்டு ஊருக்கு திரும்பி போயிருக்காங்க. இந்த கோவிலில் வருஷத்தில் 2 வருஷம் மிகப்பெரிய உற்சவம் நடக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து இந்த கோவிலில் ஒவ்வொரு பூஜையும் நம்ம வந்து தொடர்ந்து ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கிறோம். ஒரு ஊர் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக ஒவ்வொரு பூஜையும் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். அதில் இன்றைக்கு முதல் முறையாக கோ பூஜையானது துவங்கப்பட்டது. உலகத்திலே இந்துக்களுக்கு மட்டும்தான் கோ அப்படிங்கிறது பசுமாடு பேணி காக்க வேண்டும் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. எல்லா சமயத்தாருக்கும் பசுமாடு வேணும். ஏன்னா விவசாயம் அப்படின்னா பசுமாடு வேணும். பசுமாடு இல்லாத ஊர் என்றைக்குமே வளர்ச்சி இருக்காது. அதனால தான் வேதங்களில் மந்திரங்களில் சொல்லும் போது கோ பிராமணேப்பிய சுபமஸ்து நித்தியம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து ததாஸ்து அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஊரில் பசுமாடும் அந்த கோவில் பூஜை பண்ணக்கூடிய பிராமணனும் சந்தோஷமாக இருக்கிறாரோ அந்த ஊர் வளர்ச்சியாக இருக்கும் அப்படின்னு அந்த வேதத்தில் அந்த மந்திரத்தோட அர்த்தம் அதுதான். பிராமணன் சந்தோஷமாக இருக்கிறார் அப்படின்னா அந்த கோவிலில் ஒழுங்காக விளக்கேற்றுறார், ஒழுங்காக தொடர்ந்து பூஜை நடக்கும். அப்போது ஒரு கோவிலில் பூஜை நடக்குது அப்படின்னா அந்த ஊர் நல்லா இருக்கும். பசுமாடு நல்ல செழிப்பாக இருக்குது அப்படின்னா விவசாயம் இருக்கும். அப்போ பஞ்சம் இல்லாத ஒரு நல்ல வளர்ச்சியான ஒரு கிராமமாக ஊராக அது இருக்கும். அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம பசுமாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். மற்ற வகையில் நமக்கு வந்து பசுமாட்டை உணர்த்தணும், அதோட மதிப்பு தெரியணுங்கிறதுக்காக சில கதைகள், கிளை கதைகள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. எல்லா தேவர்களும் பசுமாட்டோட உடம்புல இடம் பிடிச்சிட்டாங்க, மகாலட்சுமிக்கு இடம் இல்லைங்கிறதுனால சாணம் போகிற இடத்துல போய் ஐயோ போயும் மல்லம் போகிற இடத்துல மகாலட்சுமி இடம் கிடைச்சிது அப்படின்னு நினைக்கக்கூடாது. பசுமாடு வந்து உயர்ந்தது அப்படிங்கிறதுக்காக அதை உணர்த்தி சொல்லணுங்கிறதுக்காக சொன்னாங்களே தவிர பசுமாடு அப்படிங்கிறது அது வந்தது அப்படின்னாவே நமக்கு எல்லா விதமான சிரிப்பும் அளிக்கக்கூடியது. ஓம் காமதேனு வடிவமே போற்றி, ஓம் காயத்ரி ரூபமே போற்றி, ஓம் மூ உலகம் காப்பவளே போற்றி, ஓம் குலம் காக்கும் குமரியே போற்றி, ஓம் தேவர்களின் தெய்வமே போற்றி, ஓம் தாய்க்கும் தாயே போற்றி, ஓம் தியாகத்தின் உருவமே போற்றி, ஓம் சத்தியத்தின் ரூபமே போற்றி, இன்னல்களை தீர்ப்பவளே போற்றி, மகாலட்சுமி வடிவமே போற்றி, ஓம் காமதேனுவின் சொரூபமே போற்றி, உலகத்தை காப்பவளே போற்றி, ஓம் கோமாதாவின் வலது கண்ணில் சூரிய தேவனே போற்றி, கோமாதாவின் இடது கண்ணில் சந்திரதேவனே போற்றி, ஓம் கோமாதாவின் பல்களில் வாயு தேவனே போற்றி, ஓம் பூங்காரம் தனில் சரஸ்வதி தேவியே போற்றி, கோமாதாவின் நாவினில் வருண பகவானே போற்றி, ஓம் கோமாதாவின் உதடுகளில் சூரிய உதய அஸ்தமனமே போற்றி, ஓம் கோமாதாவின் முழங்கால்தனில் வைத்தீஸ்வரனே போற்றி, கோமாதாவின் முன்கால் 2 ஏழுவரின் சக்தியே போற்றி, அஷ்டலட்சுமிகளின் ரூபமே போற்றி, தாய்ஸ்தானம் பெற்ற கற்பக தருவே போற்றி, கேட்காமலேயே தரும் தாயே போற்றி, சுகந்த மனம் பரப்பும் சுந்தரியே போற்றி,
அழிக்கும் ஆங்காரியே போற்றி அன்னையே போற்றி வெற்றிகளை தரும் விமலையே போற்றி பழமைக்கும் போற்றி ஜெகன்மாதாவே போற்றி போற்றி முக்கோடி தேவர்கள் வசிக்கும் சொரூபமே போற்றி சுமங்கலிகளை எல்லாம் தீர்க்க சுமங்கலியாய் வாழ வைக்கும் கருணாமூர்த்தியே போற்றி போற்றி பார்ப்பதற்கு பார்த்தாலே புண்ணியம் தரும் மாதாவே போற்றி ஆயுளை நீடிக்க செய்யும் அம்பிகையே போற்றி எங்கள் தாயே போற்றி தவிர்ப்பதை தவிர்த்திடுவாய் ஓம்காரியே போற்றி போற்றி என் குல தாயே போற்றி போற்றி எங்களை காத்திடுவாய் போற்றி போற்றி அன்பாய் அருளிடுவாய் போற்றி போற்றி எங்கள் வேண்டுகோளை நிறைவேற்றுவாய் போற்றி போற்றி அலங்கரித்தாய் குங்குமமாய் நீ வந்து நெற்றியில் குடிகொண்டாய் சோலாபுரி தாயே ஓமாதா தாயே எங்களை நீ சுமங்கலியாய் வாழ வைப்பாய் எங்களை நீ சுமங்கலியாய் வாழ வைப்பாய் எங்களை நீ தீர்க்க சுமங்கலியாய் வாழ வைப்பாய்
அது மட்டும் இல்லாமல் அந்த பசுமாட்டின் மூலமாக கிடைக்கக்கூடிய 5 திரவியங்கள், கோமூத்திரம், கோ சாணம், பால், வெண்ணெய், நெய், இந்த 5 திரவியங்களையும் மந்திரபூர்வமாக பூஜை செய்து சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி அது உள்ளுக்கு சாப்பிட்டோம்னு சொன்னால் கேன்சர் போன்ற கொடிய வியாதிகள் எல்லாம் குறைகிறது அப்படிங்கிறது உண்மை. கேன்சர் மாதிரி பெரிய வியாதியே குறையுதுங்கிறான். பசுமாட்டு மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு சாணத்தையோ அந்த கோமூத்திரத்தையோ பூஜை பண்ணி சாப்பிட்றோம் அப்படிங்கும்போது. பஞ்சகவியம்னு பேர். 5 விதமான திரவியங்களை சேர்ந்து அதை பூஜை பண்ணி சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி அதில் உள்ளுக்கு சாப்பிடும்போது கேன்சர் மாதிரி பெரிய, அதுக்கு மேலே என்ன வியாதி இருக்குது, அந்த மாதிரி வியாதியே தீரக்கூடிய அளவுக்கு அந்த பசுமாடு நமக்கு தியாகம் பண்ணின்னு இருக்கு இந்த உலகத்தில். அது மட்டும் இல்லாமல் நிறைய நம்ம மக்கள் எல்லாரும் நம்ம இந்தியன் கண்ட்ரியில் ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தா பெருசாக எடுத்துக்க மாட்டோம். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய சில அசோசியேஷன்லாம் பசுமாட்டுக்கு சர்டிஃபிகேட் பண்ணியிருக்கான். இது உண்மைதான், இந்துக்கள் சொல்லக்கூடியது உண்மைதான். பசுமாட்டு மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த சாணமோ அந்த கோமூத்திரமோ மருத்துவ ரீதியாக பல வியாதியை குணப்படுத்துன்னு சொல்லி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சில அசோசியேஷன்லாம் கூட சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. அதை ஆதாரபூர்வமாக சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாமல் சில நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் பசுமாட்டை பற்றி. இன்றைக்கி மக்கள் இருக்கக்கூடிய அவசர உலகத்தில் தான் கேட்டுட்டு இருக்க மாட்டாங்க. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு ப்ரெக்னன்ட் லேடி, கர்ப்பவதியாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணானவள் தினமும் பசுமாட்டை பூஜை பண்ணணும் அப்படின்னா போயிட்டு ஒரு 10 நிமிஷம் பசுமாட்டுக்கு ஒரு அவத்திக்கீரையோ பழமோ கொடுத்துட்டு அந்த பசுமாட்டுக்கு லைட்டாக அப்படி தடவி கொடுத்து ஒரு 10 நிமிஷம் பசுமாட்டுக்கிட்ட அவங்க நேரத்தை செலவழித்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக சுகப்பிரசவம் கிடைக்கும் அப்படிங்கிறது அனுபவபூர்வமான உண்மை. இப்போல்லாம் ஏதோ சிசேரியன் பண்ணுறாங்க, அந்த மாதிரி நிறைய சீரியஸான கண்டிஷன்ஸ்லாம் வராது. ஒரு பொண்ணு நல்லா ஆரோக்கியமான குழந்தைய பெற்றெடுக்கணும், சுகப்பிரசவமாக இருக்கணும்னா பசுமாட்டை தொட்டு பூஜை பண்ணால் போதும். தினம் பசுமாட்டுக்கு தன்னால் முடிஞ்ச ஒரு பழமோ அவுத்திக்கீரை கட்டியோ கொடுத்து இதை தினந்தோறும் அவங்க டெலிவரி டேட்டுக்கு முன்னாடி இதை பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஆரோக்கியமான ஒரு குழந்தை சுகப்பிரசவமாக கிடைக்கும். மேற்கொண்டு இந்த கோவிலில் இன்னைக்கு பசுமாட்டுக்கு முதல் நாள் ஆரம்பிச்சிருக்கு. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலை 10 மணி அளவில் சுமங்கலி பெண்களும் மற்ற பக்த மீன்களும் கலந்து கோ பூஜை பண்ணுறாங்க. மேற்கொண்டு இந்த கோவில் அடுத்த பௌர்ணமியில் இருந்து விளக்கு பூஜை ஒன்று ஆரம்பிக்கிறோம். லலிதா சகஸ்நாம குங்கும அர்ச்சனை. லலிதா சகஸ்நாமம் அந்த 1008 நாமங்களை சொல்லி பெண்களை உட்கார வச்சு குங்குமம் கொடுத்து அவங்க கையால் குங்குமத்தை அர்ச்சனை பண்ண வச்சு அதுக்கப்புறம் அம்பாளுக்கு ஆர்த்தி நடக்கும். ஏற்கனவே நம்ம காலையில் சொன்ன மாதிரி தான், ஏதோ 5 ரூபா கொடுத்து குங்குமம் வாங்குறதுங்கிறது ஒரு சிவப்பு கலரில், மற்ற சமயத்தை சேர்ந்தவனுக்கு அது ஒரு கலர் பவுடர். இந்துக்களை பொறுத்தவரை உயிரையே கொடுக்கக்கூடிய, தன்னோட தலையெழுத்தை மாற்றக்கூடிய, விதியை மாற்றி எழுதக்கூடிய ஒரு வல்லமை குங்குமத்துக்கு உண்டு. அதனால தான் நம்ம எல்லாருக்கும் நெத்தியில் குங்குமம் இட்டுக்கணும். இந்துக்களாக பிறந்தா வீட்டிலேருந்து வெளியே வரும்போது ஒரு விபூதியோ குங்குமமோ தரிச்சிட்டு வரணுங்கிறது. 3 ரூபா 4 ரூபா கொடுத்து தான் ஒரு குங்குமம் பாக்கிட்டு கடையில் வாங்குகிறோம். மற்றவனை பொறுத்தவரை இந்துக்கள் அல்லாத மற்றவர்களுக்கு அது ஒரு கலர் பவுடர். ஆனால் நமக்கு உயிரையே கொடுக்கக்கூடிய, நம்முடைய விதியையே மாற்றி எழுதக்கூடிய ஒரு வல்லமை அந்த குங்குமத்திற்கு உண்டு. அதனால குங்கும அர்ச்சனை அடுத்த பௌர்ணமியிலேருந்து நடக்க போகுது. எல்லாரும் தனக்கு தெரிஞ்சதை மற்றவங்களுக்கெல்லாம் சொல்லி பலனடையுமாறு பணிவன்புடன் வரவேற்கப்படுகிறார்கள். நன்றி.